ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். வரக்கூடிய புதன்கிழமை 21/1/2026 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் 22,000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் 33 வயசு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு 16/1/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செகண்ட் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள்ல ரீசனிங் முடிச்சிடலாம். 60வது நாள் வரும்போது நீங்க ரீசனிங்கும் மேக்ஸும் முடிச்சிடலாம். சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ் கிட்ட வரும்போது நீங்க வந்து முடிச்சிடலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 டாபிக் படிக்கணும். மேக்ஸ்ல ஒரு 15ல இருந்து 18 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் மட்டுமே நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சாலே போதுமானது. அதுவும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சா போதுமானது. சோ இப்போ பாத்தீங்கன்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஜனவரி 21ஆம் தேதி வருதா? இதுக்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல எக்ஸாம் வந்து இருக்கும். அப்ப ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா தரவா படிச்சிட்டீங்கனாலே இதுல 20க்கு 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்குமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி சேர்த்து மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சோ நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டீங்கனாலே ஜெனரல் அவேர்னஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோல சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, இதுல 30 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். மேக்ஸும் அதே மாதிரி தான். இந்த 18 டாபிக் அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல 25 கொஸ்டினுமே உங்களால அடிக்க முடியும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி இன்னும் கொஞ்சம் தரவா படிக்கல அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 23 வரைக்குமாவது உங்களால அட்டன் பண்ற மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. இதுலயும் ஒரு 22ல இருந்து 23 இல்ல 25 வரைக்குமே நீங்க டார்கெட் வச்சு படிக்கணும். சோ இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல உங்களால ஒரு 85க்கு மேல 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி குரூப் டில போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி இருக்கும். பிஇடியில குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இதே சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 100க்கு ஒரு 50 மார்க்கு கிட்ட, ஒரு பாதிக்கு பாதி, 100 மார்க்குக்கு எக்ஸாம்னா ஒரு 50, 55க்கு மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க படிச்சாலே உங்களுக்கு பிஇடி கிடையாது, டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கலுக்கு உங்களை கூப்பிட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் உள்ள எக்ஸாம்ல சிசிஏயோட மார்க் பாத்தீங்கன்னா 20, 15 அந்த ரேஞ்சில் எடுத்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. பட் இப்போ வந்து சிசிஏக்குள்ளேயும் காம்படிஷன் அதிகமாயிருது. ஸோ சிசிஏ கேண்டிடேட் ஒரு 50க்கு மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர்ல இவ்வளவு கட் ஆஃப் தான் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இவ்வளவு கட் ஆஃப் தான் இருந்திருக்குன்னு கம்பேர் பண்ணாம ஒரு 85க்கு மேல ஸ்கோர் பண்ணணும், 90க்கு மேல ஸ்கோர் பண்ணணும், ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சோ நம்ம பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் பிளான் வந்து கொடுத்திருப்போம். ஈஸியான சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான்ல வந்து கொடுத்திருப்போம். சோ டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி மேக்ஸ்ல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேதிக் மேக்ஸ் வந்து படிக்கணும். வேதிக் மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட் 2x2 மல்டிபிளிகேஷன், 3x3 மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்போம். அது போக பாத்தீங்கன்னா ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், இந்த மாதிரி பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே படிக்கணும். சோ இந்த ஷார்ட்கட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஓகே, இப்போ ஒரு டாப்பர் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நல்லா படிக்கிறாங்க, மேக்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் அப்படின்னா அவங்க டைரக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா வேதிக் மேக்ஸ் பார்த்துட்டு குயிக்கா சிம்பிளிபிகேஷன் முடிச்சுட்டு அரித்மெட்டிக் குள்ள வந்துருவாங்க. பட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டேபிள்ஸ் படிங்க. ஓகேவா, டேபிள்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் பேசிக். டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் உள்ள சிம்பிளிபிகேஷன் ஃபாஸ்டா பண்ண முடியும். சிம்பிளிபிகேஷன் ஃபாஸ்டா பண்ணா மட்டும் தான் அரித்மெட்டிக் டாபிக் உள்ள போகும்போது இன்னும் ஸ்பீடா நாம வந்து ஆன்சர் பண்ண முடியும். டேபிள்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும், அப்படிதானே? கண்டிப்பா எல்லாருக்குமே டேபிள்ஸ் தெரியும். பட் நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வீக்கா ஒரு பேசிக் தெரியாம இருக்க ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 9 8 சார் எத்தனை அப்படின்னு கேட்டா கூட டக்குன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இல்ல 12 7 சார் எத்தனை, 12 11 சார் எத்தனை, இந்த மாதிரி டக்குன்னு குறுக்க கேட்டோம்னா சொல்ல தெரியாது. அப்ப நீங்க மேக்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா கூச்சப்படாம ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் வந்து படிச்சிருங்க. ஒரு நாள் தான் ஆகும்.
ஓகே. 2வது டேபிள்ல இருந்து 12வது டேபிள் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. 13, 14 அதெல்லாம் தேவையில்ல. ஒரு 12வது டேபிள் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா இதுதான் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சிரும். டேபிள்ஸ் படிச்சு முடிச்ச பிறகு இந்த வேதிக் மேத்ஸ்ல உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்போம். 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் மனப்பாடம் பண்ணணும். இது எல்லாமே மேத்ஸ்க்கு பேசிக். இது தெரியாம உள்ள வந்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிலே ஆகும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு வேதிக் மேத்ஸ்ல டேபிள்ஸ படிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2x2 மல்டிப்ளிகேஷன் 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் கொடுத்துட்டு 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் வந்து கேட்ட உடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரி படிக்க வச்சிருப்போம். அதுக்கப்புறம் 1 கியூப்ல இருந்து ஒரு 11 கியூப் இல்லனா ஒரு 20 கியூப் வரைக்கும் நீங்க கியூப் நம்பர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? எல்லாமே உள்ள உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க அப்படின்னா நாம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய சம்லலாம் நம்ம பழைய மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. p into 1 plus r by 100 the whole power n மெத்தட் யூஸ் பண்ணாம ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஷியோ மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கியூப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நம்பர் சீரிஸ்னு ஒரு டாபிக் படிப்போம். அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கியூப் வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் வரும். சோ இந்த மாதிரி இது எல்லா டாபிக்குமே இது பேசிக்கான கிளாஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வேதிக் மேத்ஸ் கிளாஸ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். 2வது பாத்தீங்கன்னா இந்த வேதிக் மேத்ஸ் முடிச்சதுமே சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா போர்டு மாஸ்னா என்ன இருக்கும்னா மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகே, அந்த போர்டு மாஸ் அப்ளை பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம்ல உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துரும். மேக்ஸிமம் ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து 5 கொஸ்டின் வரைக்குமே வந்துரும். அடுத்து 2வது நாளும் மேத்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் தான் பாப்பீங்க. ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய இருக்கும். ஸ்கொயர் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன், ஃபிராக்ஷன் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். சோ எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸா டீச் பண்ணிருப்போம். ரீசனிங்ல நீங்க படிக்கக்கூடிய டாபிக் என்னன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நீங்க படிக்கிற சிம்பிளிஃபிகேஷன்ல மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல கேட்பாங்க. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்ல குரூப் டில மினிமம் 1 கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஃபிகர் கம்ப்ளீஷன்ல மினிமம் 1 கொஸ்டினாவது எக்ஸாமுக்கு வந்துரும். அடுத்து டே 3ல நம்பர் சீரிஸ் படிப்பீங்க. நம்பர் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ்ங்கிற நேம்ல 2 கொஸ்டினும் அதே கான்செப்ட் அப்ளை பண்ணி கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கும். இல்ல அனாலஜில நம்பர் சீரிஸ் மாதிரியே கொடுத்திருப்பாங்க. இல்ல ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்பர் சீரிஸ்ல என்ன கான்செப்ட் படிக்கிறோமோ அதை வச்சே நீங்க ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணிரலாம், அட்டெண்ட் பண்ணிரலாம். அடுத்து டே 4ல அகைன் நம்பர் சீரிஸ் படிப்பீங்க. ஏன்னா நம்பர் சீரிஸ்ல நிறைய கான்செப்ட் உண்டு. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும், ஸ்கொயர் பண்றதா, கியூப் பண்றதா, இல்ல வேற இன்டு 2 + 1 கான்செப்டா, இல்ல இன்டு 3 + 2 கான்செப்டாங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து உள்ள வரும். அப்ப 2 நாள் ஆகிரும். நம்பர் சீரிஸ் டே 4ஓட முடிப்பீங்க. ரீசனிங்ல அடுத்து எம்பெடட் ஃபிகர்ல ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல நீங்க ஒர்க் டாபிக் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ் இது மூணையும் பேரலலா கொண்டு போகணும். ஓகே, டே 5ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பவர் டாபிக், ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 6ல ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக்கும் சயின்ஸ்ல மாஸ் டாபிக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் கிளாஸ்ல ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம். அந்த லைவ் கிளாஸ்ல ஒரு 105 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அது டெய்லி நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே டெய்லி ஒரு லைவ் கிளாஸ் வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் இருக்கும், எல்லா டாபிக்கும் மிக்சடா இருந்துச்சுன்னா எப்படி கொஸ்டின் இருக்குங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால பிளானை ஃபாலோ பண்ணும்போதே வாரத்துக்கு ஒரு லைவ் கிளாஸ் பாக்குற மாதிரி உங்களுக்கு பிளான்ல கொடுத்திருப்போம். ஓகே, சிலாஜிசம்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வந்துரும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்குக்கு படிக்கிறீங்கன்னு பாருங்க. சிலாஜிசம்ல ஒரு 2 கொஸ்டின் வருதுன்னா சோ ஓவராலா மினிமமா கால்குலேட் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன பண்ணிரலாம், ஒரு 10 மார்க்குக்கு முடிச்சிடலாம். இது ஈஸியான டாபிக். நான் இப்ப கொடுத்திருக்கிறது எல்லாமே ஈஸியான டாபிக், ஸ்கோரிங் டாபிக். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோடது எல்லாமே நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் சாட்டர்டேங்கும் போது உங்களுக்கு எத்தனாம் தேதி வரும், 24ஆம் தேதி வரும். 24/1/2026 அந்த சாட்டர்டே நீங்க படிச்ச டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். சிம்பிளிஃபிகேஷன், மிரர் இமேஜ் ஒரு 35 மார்க் இல்லனா 40 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி வைப்போம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்க, டெஸ்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிக்க உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரத்தோட பிளான் முடிக்க வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். அப்போ டாபிக் முடிக்கும் போது ஒரு சாப்டர் டெஸ்ட் எடுத்துறணும். வாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன டாபிக் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு
தெளிவா தெரிஞ்சிரும். அடுத்த வாரத்துல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய எல்லா ஐடியாவுமே கிடைக்கும். டெஸ்ட்டை பத்தின ஒரு பயமும் போகும். அதுக்காக தான் வாரம் ஒரு டெஸ்ட் குடுத்துடுறோம். ஒரு 35 மார்க் இல்லைன்னா 40 மார்க்குக்கு தான் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதை அட்டெண்ட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். அது போக நீங்க எழுத போறது ஒரு ஆன்லைன் டெஸ்ட். அப்ப அது எப்பவுமே அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் இருந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பத்தின ஒரு பயம் போகும். ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க, அந்த சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு லேப்டாப்ல அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம்னா நம்ம பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை எப்படி லேப்டாப்ல சூஸ் பண்ணணும், இல்ல கம்ப்யூட்டர்ல எப்படி ஆன்சரை சூஸ் பண்ணணும், எப்படி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், ஒரு ஆன்லைன் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்க கூடிய ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு கூடவே சேர்த்து அப்படியே டெஸ்ட்டும் வச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபிகர் கம்ப்ளீஷன், நம்பர் சீரிஸ், எம்படட் ஃபிகர், ஒர்க், பவர், சிலாஜிசம், மாஸ், இது எல்லாமே நீங்க அடுத்த வாரம் எழுதக்கூடிய டெஸ்டோட டாபிக். ஓகேவா? இப்போ இந்த பிளான்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா அப்லோட் பண்ணிருப்போம் நம்ம ஆப்ல. இதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இந்த டாபிக் முடிச்சதும் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ல பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். இது எல்லாம் மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வாரத்துல படிக்கிறத டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். ஸோ உங்களுக்கு 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வருது, கன்ஃபார்மா நோட்டிபிகேஷன் வருது. ஸோ நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசம் டைம் கிடைக்கும். தாராளமா போதுமானது. 6 மாசத்துல எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 months டைம் இருக்கு. ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பேட்ச் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டா இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ கரெக்டா ஒரு 100 டேஸ் வரும். 15 வீக்ஸ் வரைக்கும் வரும். அதுக்குள்ளே நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பெர்ஃபெக்டா குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த பேட்ச் எல்லாமே நம்ம வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தனித்தனி பேட்சஸா கொடுத்து வீக்லி பிளான், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல 2500 இருக்கும். ஸோ பொங்கலுக்கான ஆஃபர் வந்து எல்லா கோர்சஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஃபீஸ் வந்து ஆப்ல 2500. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே டெய்லி பேசிஸ்ல ஒன்லைனராகவும் டீடைல்டு கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேராகவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த நியூ இயர்ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி டெஸ்ட்டும் கரண்ட் அஃபேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வீக்லி டெஸ்ட்டும் கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஓகேவா? சோ 23/1/2026ல இருந்து நம்ம கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். 799 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர் எடுக்கிறதுக்கு தனி டீம், கரண்ட் அஃபேரோட டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனி டீம்னு 2 டீம் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அதனால கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 23/1/2026ல இருந்து ஃபீஸ் வந்து 799 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 699 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளி போய் அடுத்த வெள்ளி 23ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799 வரைக்கும் சிஏ கோர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வேலிடிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. ஸோ இப்போ சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கரண்ட் அஃபேர் மட்டும் கொடுக்காம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து ஒன்லைனரா படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா பல்கா கொடுக்கும்போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறாங்கிறதுக்காக தான் கரண்ட் அஃபேரை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லைனரா கொடுத்துடுறோம். நீங்க வந்து இப்போ யூடியூப்ல கூட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நம்ம கரண்ட் அஃபேருக்கு டெய்லி ஒன்லைனர் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒன்லைனர் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடைல்டுக்குள்ள வரும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் அதுக்கப்புறம் டீடைல்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாம முன்னாடி தமிழ் தனியா இங்கிலீஷ் தனியா உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபா கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியல. அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே பிடிஎஃப்லயே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நியூஸ் பேப்பர் எதுவுமே டெய்லி ரீட் பண்ண வேண்டாம், இதுலயே எல்லா கரண்ட் அஃபேரும் தொகுத்து கொடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டி எக்ஸாம்லாம் 18 வயசு தான் மினிமம். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். காலேஜ் படிக்கிற எல்லாருமே தாராளமா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன படிச்சோமோ ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, மேக்ஸ், ரீசனிங் அதுதான் அப்படியே எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவா இருங்க. உங்களால முடியும், நம்புங்க. கண்டிப்பா முடியும். படிச்சோம் அப்படின்னா இங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இங்க படிக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட்டஸோ இல்லைன்னா நமக்கு டேலண்ட் இருக்கா அதெல்லாம் முக்கியமே கிடையாது. படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருக்கீங்களா, கன்சிஸ்டன்சியோட அதை கொண்டு போக ரெடியா இருக்கீங்களா, போஸ்டிங் உங்களுக்கு தான். ஹார்ட் ஒர்க் பிளஸ் கன்சிஸ்டன்சி, பாசிட்டிவ் எனர்ஜி, இது 3 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஆனா படிக்கணும். யார் ஒருத்தங்க கவர்மெண்ட் எக்ஸாம்னா கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ராங்கான வேல ட்ரை பண்ணிருப்பாங்க, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லாம ட்ரை பண்ணிருப்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற எவ்வளவோ பேர் இருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க இருக்காங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க, பேங்க் எக்ஸாம் எல்லா இதுலயும் பாருங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. ஒரு 6 மந்த்ஸ் கரெக்டான ஹார்ட் ஒர்க், எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியோட கரெக்டா படிச்சுட்டு எங்கெங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஒன்னு மேக்ஸ் படிச்சா மேக்ஸே படிச்சிட்டு இருப்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சா ஜென்ரல் அவேர்னஸே படிச்சிட்டு இருப்பாங்க, ரீசனிங்னா ரீசனிங் மட்டும் கையில வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு 4 சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இம்பார்ட்டன்ட் தான். அப்ப 4க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா 4 சப்ஜெக்ட்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். 85 இல்லைன்னா 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது, எதை எப்போ படிக்கணும், எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் எதை செகண்ட் படிக்கணும் கூடிய கரெக்டான ஆர்டர்ல படிச்சுட்டு வந்தீங்க, கரெக்டான வேலை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அந்த கரெக்டான வேலை தான் உங்களுக்கு பிளானும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டோட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.